தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நோர்வேல இருக்கிறோம். நோர்வேல இன்றைக்கு என்ன சமைக்க போகிறோம்டா, இன்னைக்கு புதுமையா என்ன டிஷ் செய்ய போறீங்க நேர்களுக்கு சொல்லி தாங்க பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பெஷல் ஃபுட்டான மாசி வடை தான் செய்ய போகிறோம். என்ன ரமணன், மாசி வடையா? கேள்விப்பட்டதே இல்லையே. அதான் இப்போ எங்களோட இந்திய நண்பருக்கும் நீங்கள் பார்க்குற ஆடியன்ஸ் உங்களுக்குமே எப்படி இந்த மாசி வடை செய்யணுன்னு நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம். ரமணன், நான் ஒரு டயலாக் சொல்லிக்கவா? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டோம். சொல்லுங்க. தமிழால் இணைவது மட்டுமல்லாது தமிழ் உணவுகளாலும் இணைவோம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. செம்மையா சமைக்க போறோம், பயங்கரமா ருசிக்க போறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா கடலை பருப்பை நாங்கள் 4 மணித்தியாலம் தண்ணிக்குள்ளே ஊற விட்டுருக்குறோம். இப்போ நல்லா அந்த ஊறின கடலை பருப்பை நாங்கள் அங்கே ஒரு பாத்திரத்துக்குள்ளே எடுத்து தனியாக வைக்கிறோம். தண்ணிக்குள்ளே ஊற வச்ச கடலை பருப்பை எடுத்து இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டோம். இவ்வளவு கடலை பருப்பையும் வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாசி வடை செய்ய போகிறோம். இந்த கடலைப்பருப்பு என்னென்னா நாங்கள் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா பேஸ்டாண்டு இல்லாமல் ஓரளவு பதமான ஒரு நிலைக்கு அதை அரைச்சி எடுக்க போகிறோம். ஒரு முழு உள்ளியை நாங்கள் எடுத்து போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான அளவு இஞ்சியையும் நாங்கள் இப்போ வெட்டி எடுக்க போகிறோம். உரைப்புக்கு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் 7-8 செத்தல் மிளகாய் போட்டு நாங்கள் அரைக்க போகிறோம். மற்றது தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கொள்வோம். நாங்கள் கடலை பருப்பை அரைச்சி எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இது நல்லா பேஸ்ட்டாக அரைக்கப்படையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா சிலதுகள் அப்படியே கடலை பருப்பு முழுசாகவே இருக்குது. இந்த பதத்தில் நீங்கள் அரைச்சா தான் வடை நல்ல இந்த பிடிக்கையெல்லாம் வடிவாக இருக்கும். பட் சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாசி வடைக்கு பார்த்தீங்கன்னா மாசி ஆட் பண்ணணும். நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த மாசி சம்பல் போட்டில் இங்கே கொண்டு வந்தாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாய் எல்லாம் இருக்குது. அதால் இந்த கடலை மாவுக்கு அரைக்கைகளை பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் மிளகாய் தான், சித்திர மிளகாய் தான் போட்டுனாங்க. இதுலேயும் மிளகாய் இருக்கிறதுனால இதுக்குள்ள போடைகளை உரைப்பு கணக்காக இருக்கும். இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு இந்த மாசிச்சம்பல் பவுடரை எடுத்து போட போகிறோம். இங்கே நோர்வேயில் பார்த்தீங்கன்னா காய்ந்த உலர்ந்த கருவேப்பிலை இலைகள்லாம் இருக்குது. இப்போ அதையும் இதுக்குள்ளே போட்டு இப்போ என்னடா நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் பெருஞ்சீரகம் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளணும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழச்சி எடுக்கணும். இப்போ வடை சுடுறதுக்கான கடலைப்பருப்பு எங்களுக்கு தேவையான அந்த இன்க்ரீடியன்ஸோட மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதை நாங்கள் பொரிக்க போகிறோம். அரைச்ச கடலை மாவை சின்ன சின்ன உருண்டையாக பொரிக்கிறதுக்கு இப்போ உருட்டி எடுத்துட்டோம். இதை இப்போ எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிக்க போகிறோம். இந்த பேன்லாம் நாங்கள் பொரிக்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் எங்களோட வடையை அதுக்குள்ளே போட்டு பொரிக்க போகிறோம். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நாங்கள் திருப்பி மற்ற பக்கத்தை பொரிய வைக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. வடையும் சின்னதால் வடை டக்குன்னு கறிகிறோம். இப்போ டக்குன்னு நாங்கள் எல்லா பக்கமும் திருப்பி பொரித்து எடுக்கணும். இப்போ வடை பொரிச்ச எண்ணெயில் என்ன செய்ய போகிறோம்னா செத்தல் மிளகாயை நாங்கள் பொரிச்சு எடுக்க போகிறோம் இந்த வடையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. ஃபைனலி எங்களோட மாசி வடை ரெடி ஆகிட்டு, எங்களோட ஸ்ரீலங்கன் மாசி வடை பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிட்டு. வடை எப்படி இருக்குன்னு எங்களோட இந்திய நண்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். எங்களோட ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் மாசி வடை எப்படி இருக்குது? இருங்க, நம்ம சாப்பிட்டுக்கிறேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது.
அடாடா என்ன வடையா. அதில் வந்து என்னென்னா நல்ல காஞ்ச மிளகா, உப்பு ப்ளஸ் கருவாடு இது எல்லாம் சேர்ந்து வந்து என்னென்னா மிக்ஸ் பண்ணியிருக்கு. அதனால அந்த கருவாட்டோட டேஸ்ட் வந்து என்னென்னா அந்த வடையோடு சேர்ந்து வர்றதுனால இந்த வடை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்கள் இந்த வடையை பார்த்தீங்கன்னா பீச் சைட்டுகள் மற்றது தள்ளுவண்டி கடையில எல்லாம் பார்த்துருப்பீங்க. மற்றது இந்த வடை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. நாங்கள் ஈவினிங் டீயோட சாப்பிட்லாம். இப்போ நாங்களும் கூட பார்த்தீங்கன்னா இங்கே டீ இருக்குது, இந்த ஸ்பெஷல் இந்தியன் 3 ரோசஸில் மேக் பண்ண டீ இருக்குது. அதோட சேர்த்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாசி வடையை சாப்பிட போகிறோம். நோர்வேயில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏசியன் உணவுகள் கிடைக்கிறது கொஞ்சம் குறைவு. நாங்கள் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த வடையெல்லாம் செஞ்சுருக்கிறோம். எங்களுக்கே இது நல்ல ஒரு சுவையான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.